ஆகாஷ் அம்பானிக்கு என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மக்களும், இன்னொரு பக்கத்துலேருந்து மாப்பிள்ள இந்த ஆர்சிபியை எப்படா மாப்பிள்ள கலாய்க்கலாம், புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சி கூட அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டுருக்காங்க. இந்த பாரு, இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எப்படி தோணுது உனக்கு? எம்ஐ வந்து கை கொடுக்கும்போது ஆர்சிபியோட ரியாக்ஷன், எதுக்கு சார் கை கொடுக்குறீங்க நீங்கள்? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, உன்னைய மாதிரி ஒரு முட்டா பேலை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதான் சரி முட்டா பேலையை பார்த்தா கை கொடுக்கணும் எனக்கு வழக்கம், இந்தா வச்சுக்கு அப்படின்னு கை கொடுத்துட்டு போறாப்பலாம் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட இது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஆர்சிபி அந்த இடத்துல வந்து இந்த மூவை பண்ணாததுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. என்னன்றதை பார்ப்போம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் பா வில் ஜாக்ஸ் அப்படின்ற ஒரு வீரரை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வாங்குறதுக்கு முற்படுறாங்க. ஏற்கனவே வந்துட்டு இந்த அணியில் இருந்த டிம் டேவிடை வந்துட்டு ஆர்சிபி வாங்கிட்டாங்க. இப்போ ஆர்சிபியில் இருந்த வில் ஜாக்ஸை மும்பை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்ன பண்டமாற்று முறையா, நான் வேணா உன் ஆளை வாங்கிக்கிறேன், நீ ஏன் ஆளை வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கிரி வடிவேல் மாதிரி இவங்க வந்துட்டு ஏதோ டீலிங் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ வெளியிருந்து பார்க்குற நமக்கு வந்து இது அது வரைக்கும் அப்படி தெரியலை. எப்போ அப்படி தெரிஞ்சது அப்படின்னா, வில் ஜாக்ஸை வந்துட்டு ஒரு 5.25 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு வாங்குறதுக்கு இவர் வந்து எல்லா முயற்சிகளும் எடுத்து ரெடி, ஓகே போறாங்களேங்க, 5.25 தானேங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களேங்க அப்படின்னு சொல்லி இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆகாஷ் அம்பானி திருன்னு முடிச்சுனுக்குறாப்ல. என்ன முடிக்கிறாரு, அவ்வளோதான் உங்களுக்கு தான் கொடுக்க போறோம், ரைட் ஓகே ரெடி ஆர்சிபி எம்ஐ அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு இவர் முடிக்கிறாருன்னு பார்த்தா எல்லாரும் கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இவர் ஒரு நிமிஷம் இருங்கடா, அந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் நவுறு அந்த பக்கம் அப்படி எட்டி பார்க்குறாரு மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபியோடைய ஸ்கேம்பை. ஆர்சிபியோடைய ஸ்குவாட்ல உட்காந்துருக்கவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறீங்களாங்க நீங்கள் வில் ஜாக்ஸ்க்குன்னு கேட்கும்போது இல்லைன்ட்டாங்க. வில் ஜாக்ஸ் போன சீசனில் ஒரு செஞ்சுரி போட்டு அன்அசைலபிளாக ஒரு மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. என்னடா அசால்ட்டாக முடிச்சிட்டார் இவருன்ற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை அந்த டீம் முதல்ல எதுக்கு விடணும்? அதுவும் வந்து 5.25 கோடி ரூபாய் கிடைக்குது இவங்க கிட்ட. அந்த டைம் நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட் நல்லா தெரியும் உங்களுக்கு. பஞ்சாப் கிட்ட வந்துட்டு அந்த இடத்துல ஒரு 10.90 கோடி இருக்குது. பட் அவங்க அதுலேருந்து கிவ் அப் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் மும்பை வந்து இதை வாங்கணும்னு நினைக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11,05,00,000 ரூபாய். இதே ஆர்சிபி ஒருவேளை அந்த இடத்துல ஆர்டிஎம் எனேபிள் பண்ணி அவங்க அந்த பிளேயரை வாங்கணும்னு நினச்சா கூட வாங்கலாம். அவங்ககிட்ட 10,65,00,000 ரூபாய் இருக்குது. இன்னொன்று அவங்ககிட்ட ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறதுக்கு 2 டீமுக்கு கிட்டத்தட்ட அந்த டைமில் அந்த அளவுக்கு தான் நிறைய ஸ்லாட்டை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க ஏற்கனவே நான் டிம் டேவிடை வாங்கிட்டேன், எனக்கு போதும், வில் ஜாக்ஸ் வேணாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்களா? அப்படி யோசிச்சிருந்தாலும் கூட நீங்கள் வந்து அது என்ன பண்ணியிருக்கணும், ஒரு விலையை ஏற்றி விட்டுருணும். உனக்கு எம்ஐ உனக்கு வேணுமா வில் ஜாக்ஸ், இந்த வச்சுக்க ஃபைனல் ப்ரைஸ் சார் 5.725, ஓகே 7.5 வச்சுக்கோங்க, வாங்கிக்கிறாங்களா கேளுங்க அப்படின்னு எதனா ஒன்று பண்ணியிருந்துருக்கணும். இல்லைனா இது ஒரு சேஃப் நம்பர், இவங்க வாங்குவாங்கப்பா, ஒரு ஏற்றி விட்டுருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். சரி அதை பண்ணலனாலும் கூட பரவாயில்லைங்க. அந்த இடத்துல ஏதோ எங்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு புரிதல் இருக்குது, நாங்கள் ஆக்ஷனுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டோம், நீ அவனை வச்சுக்க நான் இவனை வச்சுக்கிறேன்னு, அந்த மாதிரியே ஒரு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்துக்கிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து நோ அதை நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே மும்பை இந்தியன்ஸ் பார்க்குறாங்க. அவர் என்னமோ தேங்க்யூ. அதாவது இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு அசோசியேஷன் மீட்டிங் நடக்குது, அதில் வந்துட்டு திடீர்னு இந்த வருஷத்துக்கான தலைவர் பதவி யார் கொடுக்கலாம்னு யோசிக்கிறோம்ப்பா அப்படிங்கும்போது அந்த ஏரியாவிலே பணக்கார வீட்டு பையன் ஒருத்தன் வந்துட்டு எல்லாத்தையும் முன்னாடியே பேசி வச்சுங்க, எனக்கு கொடுத்துட்றா நீ, நான் வேணா உனக்கு முட்டாய் வாங்கி தரேன் சரியா அப்படின்னு பேசி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் வந்து எட்டி பார்த்து அவங்கள பார்த்து சொல்கிறோம், அவங்க இட்ஸ் ஓகே அப்படின்றதும். இது என்ன கதைன்னு எனக்கு புரியல. இதை வந்து நீங்கள் சாதாரணமாக கூட இது என்ன இருக்குது, சும்மா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தானே அப்படியும் நீங்கள் பார்க்கலாம், நான் சொல்கிற மாதிரியும் பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது உங்களோட கருத்து, நான் இப்படி தான் பார்க்குறேன்றது என்னோட கருத்து. எந்திரிச்சு நேராக போகிறாப்புல இருங்க ஒரு நிமிஷம் இருங்களா நவருங்க அப்படின்னு நடந்து போகிறது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அவர் எந்திரிச்சு போகிறாரு, அங்கே போய் நிற்கிறாரு, அவங்ககிட்ட கையை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸுங்க, ஓ மை காட், இது மாதிரி ஒரு முட்டாப்பில்லை எது சார், இல்லை இது மாதிரி ஒரு பெரும் அறிவாளியை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு வராப்புல அங்கே. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து இது கேம்பிளிங்கு, இது வந்து இது சக்கிங் பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு ஏமாற்றி பண்ணுறாங்க, இவங்க வந்து ஃபேக் அது இதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் அப்படிலாம் சொல்ல வரல. பட் இது என்ன ஒரு 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 இது என்னால் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பார்க்க முடியலைங்கிறது தான். இது வந்துட்டு நான் வந்து பொய், இது முன்னாடியே அவங்க பேசி வச்சுட்டாங்கன்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நான் அதில் வந்து ஃபால்ஸ் அலிகேஷனாக எதுவுமே இவங்க மேலே வைக்கவே இல்லை, அது தெளிவாக சொல்லிக்கிறேன். இன்னொரு ஒன்று, அதே நேரத்தில் ஆர்சிபி எவ்வளோ பெரிய முட்டா பெழுகு அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டிய ஸ்லாட் நிறைய இருக்குது சார், அதுக்காக அவங்க வந்துட்டு இவர்கிட்டயே 7-8 கோடியை செலவு பண்ணிட்டா. அதான் ஏற்கனவே டிம் டேவிட் இருக்கிறாரு, ஏற்கனவே ஹிட்டர் ஃபில் ஸ்லாட்டை வாங்கியாச்சு, லியம் லிவிங்ஸ்டன் வாங்கியாச்சு, வில் ஜாக்ஸ் வாங்கிச்சு, என்ன சார் பண்ண போகிறாங்க அவங்க, ஏன்னா வேணும் முட்டா பெழுகு மாதிரி பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுமா, அந்த கேள்வியும் நான் ஒத்துக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஹிட்டர்ஸ் மிடில் ஆர்டரில் ஆடுறவங்க அத்தனை பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யாருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க நீங்கன்றது இருக்கு இல்லையா? ஸோ அதனால் எனக்கு பொறுத்தவரைக்கும் அது அவசியம் இல்லை. நீங்கள் லியம் லிவிங்ஸ்டன் வாங்கிட்டீங்களா, ஃபில் சால்ட்டை வாங்கிட்டீங்களா, அதுக்கு முன்னாடி வில் ஜாக்சன் இருந்தால் அது வேறு விஷயம்.
ஆல்ரெடி வாங்கியாச்சு. இப்போ இவங்க வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதனால் தேவையில்லைங்கிறத என்னோட கருத்து. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் போனாங்களா, அவளுக்கு கை கொடுத்தாங்க, மாப்பிள்ளை இப்படி தான்டா இருக்கும் அப்படின்றீங்களா? உங்கள் கருத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு தூங்க போகலாம். ஓகே பாய்.